கம்பராமாயணம் 26வது செஷன் 6, 7 செப்டம்பர். நீங்க முன்கால இருந்து ஆரம்பிக்கலாம் மேடம். வருதா? மேடம் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க ஆரம்பிக்கலாம். முன்கதை சுருக்க சொல்லுங்க. அதுல ஆரம்பிக்கலாம். 520வது படிச்சாச்சு போன முறை. என்ன அதுல இருந்து கூட ஆரம்பிச்சுக்கலாம். 519வது படிச்சாச்சு. 20ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அருணா ஹலோ, அவங்க என்ன ஆடியோ வரலையா? அவங்க மியூட் அமுத்திருக்காங்க. ஆமா, மியூட் அமுத்திருக்காங்களே. ஓகே, இப்ப வருதா? இப்பதான் மேடம். ஓகே, சாரியா. ராமலட்சுமியும் மியூட் அமுத்திருக்கீங்க போல. Okay. Yes, ma'am. Yeah. Now I can hear you. Okay, yeah. I'm beginning, yeah. போன வாரம் என்ன பார்த்தோம்னா, ராம லக்ஷ்மணர் விஸ்வாமித்திரன் மிதில நகர்ல தெருக்களையும் மாட மாளிகைகளையும் மாந்தர்களையும் பார்த்தவாறு நடந்து கொண்டிருக்கும் பொழுது தோழிகளுடன் விளையாடி கொண்டிருந்த சீதையும் ராமரும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றனர். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அந்த ஃபேமஸ் வரிகள் இங்கதான் வந்தது. பார்க்கடலில் விஷ்ணுவாகவும் லக்ஷ்மியாகவும் இருந்திருந்த அவர்கள் பலகாலம் கழித்து கண்ணோடு கண் நோக்கி எதில் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்ற நிலையிலும் ஓருயிர் ஈருடல் என்ற நிலையிலும் இருந்தனர். சீதையிடத்து மனதை விட்டுவிட்டு விஸ்வாமித்திர முனிவருடன் ராமர் செல்வதும் ராமனிடமிருந்து பார்வையை அகற்ற முடியாமல் சீதை மனம் வருந்துவதாகவும் போன வாரம் பார்த்தோம். இனிமே மேல 521 நோம் உறும் நோய் நிலை 520 மேடம். 520. ஓகே. மால் உற வருதலும் மனமும் மெய்யும் தன்னூல் உரு மருங்குல் போல் நுடங்குவாள் நெடுங்கால் உரு கண் வழிபுகுந்த காதல் நோய் பால் உறுப்பினர என பால் உரு பிறை என பறந்தது எங்குமே. மால் உற வருதலும் காமம் மிகுதியாக தோன்றுதலும் மனமும் மெய்யும் நெஞ்சமும் உடலும் நூல் இழையை ஒத்துள்ள தன் மருங்குள் போல் தனது நுண்ணிய இடை போல நுடங்குவாள் தளர்கின்ற சீதையின் கால் உரு நெடுங்கண் தரிய நீண்ட கண்களின் மூலம் வழி புகுந்த காதல் நோய் உள்ளே புகுந்த காதல் நோயானது பால் உரு பிறை என பாலில் சேர்ந்த பிறை துளி போல எங்கும் பறந்தது, உடம்பு முழுவதும் பரவியது. பிறை பாலை உரைச் செய்யும் மோர்த்துளி. அது முதலிலே பாலின் ஓர் இடத்தில் சேர்ந்து உடனே அப்பால் முழுவதையும் மாற்றுகிறது. அதுபோல காம நோய் முதலில் கண் வழியே உள்ளே சென்று உடனே உடம்பு முழுவதும் பரவியது என்றார். காதல் நோயால் உடல் நூல் போல் ஒடுங்கியது. காதல் புகுதற்கு கண்ணின் கருமணியே வழியாகும். குடப்பால் சில்லுரை போல படைக்கு நோயெல்லாம் தான் ஆயினனே. புறநானூறு 276. வேறு உரை. நீர் ஓரிடத்தில் சேர்ந்து பரவுவதற்கு வாய்க்கால் வழியாக அமைவது போல காம ஆசை மனத்தில் சென்று பரவ கண் வழியாக உள்ளது. கண்களுக்கு கால்வாய் உவமை, காதல் நோய்க்கு நீர்பெருக்கு உவமை. கால் உரு கண் கருமணி பாவை. ஈஸியா புரியுறது இல்ல, ஆனா அந்த உவமை ரொம்ப அழகா இருக்கு. பால் உரை ஊத்துற மாதிரி. நம்ம பால் சொல்லும் போது நம்ம உர ஊத்துறோம் அது பிறைதான உர ஊத்துறோம்னு சொல்லுவோம் இல்லையா? சில பேர் வந்து பொறன்னுவாங்க, சொல்லுவான். அது டிஃப்ரெண்டா வரும். எனக்கு அது என்ன சொல்றேன்னா, ஒரு துளி மோர் எப்படி பாலை வந்து தயிராக்குறதோ அந்த கண்ணுல ஒரு நிமிஷம் பார்த்தாதான் உடல் பூரா பரவிட்டான் அந்த காம நோய். அந்த மாதிரி இவ்வளவு அழகா இருக்குது. அது இன்னொரு உரையில என்ன சொல்றாங்க, கால்வாய்க்கு ஒப்பிடுறாங்க. வாய்க்கால் வழியாக காம ஆசை கண்ணின் வழியாக போறது அப்படின்னு. அதாவது கண்ணை வந்து கால்வாய்க்கு ஓமையா சொல்றாங்க. சோ 2 விதமான ஓமை, வேறு உரைன்னு போட்டிருக்காரு. சோ அந்த பால் உரை ஓமையும் ஆட்டம், கால்வாய் ஓமை ஆட்டம் ரெண்டுமே ரொம்ப அழகா இருக்கு. மால் ஊர வருதலும் சொல்லிருக்காங்க. மால்ன்றது இதுக்கு முன்னாடி எல்லாம் பெருமாள்ன்ற வார்த்தையெல்லாம் வந்தது. இங்க காமம் மிகுதியாக தோன்றுதலும் அர்த்தம் இருக்கு. மால் எங்க இருக்கு? மால் உற வருதலும் காமத்துக்கு அர்த்தமா போட்டிருக்காங்க அது இல்லையா? அதுக்கு இன்னொரு பொருள் அர்த்தலாம். மால் உற வருதலும் அது காமத்துக்கு தான் அர்த்தமா போட்டிருக்காங்கன்னு இருக்கு.
ஓ இல்ல மால்னா இதுல வந்து திருமால். சோ ராமரை எண்ணி வருதலுமா இருக்கும், அப்படி இருக்குமா? இல்ல என்ன எஸ் அவங்க அர்த்தத்துல போட்டுக்கிறது மாலுக்கு இன்னொரு அர்த்தம் காமங்கிற மாதிரிதான் அதுல வருது. காமம் மிகுதியாக தோன்றுதலும், மால் உற வருதலும். மாலுக்கு அர்த்தம் வேணா கூகுள்ல பாருங்க, இன்னொரு அர்த்தம் காமம்னு இருக்கான்னு. மால் கொண்டேன் வேர்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆசை கொண்டேனா? ஆசை கொண்டேன். இருக்கலாம். ஆண்டாளோட பாட்டுல ஆமா, அன்பு காதல் காதல் அது. மால் தான். So, அந்த இன்று இந்த மால் இடத்துல ஆனர வந்து மால். ஆமா. ஆண்டாளோட பாட்டுல ஏதோ வரும்னு நினைக்கிறேன். சோ அதனால மால் வந்து அன்பு, ஆசை, காமம் எது வேணா சொல்லலாம் அதுல. எஸ். புரியுறதா? மேல போலாமா? போலாம் நினைக்கிறேன். எஸ் மேம். ஓகே. 521 நோம் உறும் நோய் நிலை நுவலுகிற்றழல் ஊமரின் மனத்திடை உன்னி விம்முவாள் காமனும் ஒரு சரம் கருத்தின் எய்தனன் வேம் ஏறி அதனிடை விறகு இட்டனவே. நோம் சீதை காம நோயால் வருந்துவாள். உறும் நோய் நிலை நுவலுகிற்றழல் கணத்திற்கு கணம் தன்னிடம் மிகுகின்ற அக்காம நோயின் நிலையை எவருடனும் சொல்ல முடியாதவளாய் ஊமரின் மனத்திடை ஊமைகள் போல மனத்துக்குள்ளேயே உன்னி விம்முவாள், நினைந்து தேம்புவாள். காமனும் அப்பொழுது மன்மதனும் ஒரு சரம் ஒரு அம்பினை கருத்தில் அவளது மனத்திலே வேம் எரி அதனிடை எரிகிற நெருப்பிலே விறகு இட்டு என்ன விறகை போட்டா போல எய்தான். மன்மதன் பானம் மன்மதன் தன் ஐங்கணைகளையும் நினைப்பை மிகுவிக்க கூடிய தாமரை மலரை சீதை மேல் எரிந்தான். புரியுறது இல்ல? காம நோயால ரொம்ப வருந்தி வெளியிலயும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே ஊமை போல மனத்துக்குள்ளேயே சீதை அடைத்து கொண்டு தேம்பினாள். சோ அப்ப காமன் இன்னும் அது அதிகப்படுத்துற மாதிரி அதான் நெருப்புல இட்ட விறகை போடுற மாதிரி இன்னும் கொஞ்சம் அடுத்த இன்னும் அம்புகளை எய்தான். மலர் மேல் மலரை சீதை மேல் எரிந்தான், தாமரை மலரை. வெந்த புண்ல எண்ணெய் ஊத்துற மாதிரி. அதான் எரியிற அடுப்புல இன்னொரு விறகை ஏத்தினா நல்லா எரியும் இல்லையா? அந்த மாதிரி. புரியுது. 522. சாரி எஸ்கே, என்ன சொன்னீங்க? இல்ல மேடம், அடுத்தது போலாம். நிழல் இடு குண்டலம் அதனின் நெய்யிடா அழலிடா மிளிர்ந்திடும் அயில்கொள் கண்ணினாள் சுழலிடு கூந்தலும் துகிலும் சோர்தர தழல் இடு வல்லியே போல சாம்பினாள். நிழல் இடு ஒளி வீசுகின்ற குண்டலம் அதனின் காதணியான குண்டலம் வரை சென்று நெய் இடா நெய் தடவப் பெறாமலும் அழல் இடா நெருப்பிலே வைத்து காய்ச்சப் பெறாமலும் மிளிர்ந்திடும் அயில்குள் விளங்கும் வேல் போன்ற கண்ணினான் விழிகளுடைய சீதை சுழலிடு கூந்தலும் கடை குழன்ற தன் கூந்தலும் துகிலும் சோர்தர உடையும் நெகிழும்படி தழலிடு நெருப்பிலே போட்ட வல்லியே போல பூங்கொடி போல சாம்பினாள் வாடினாள். நெய்யிடா அழல் இடா மிளிர்ந்திடும் அயில் இல் பொருள் உவமை சுழலிடு கூந்தல் பனிச்சை சீதை நினைப்பு மிகுதியால் உணர்வு சோர்வுற்று மிக வருந்தினாள். புரியுறது? இந்த பனிச்சைங்கிற அர்த்தம் வந்து எதுக்கு சுழலிடு கூந்தலுக்கு பனிச்சை தனியா வருதா? பனிச்சையா? பனிச்சைன்னு கடைசியில ஒரு வார்த்தை ஒரு அர்த்தம் வருது. ஆக்சுவலி அப்ப செய்யுள்ள இல்ல, அர்த்தத்துல வருது. பனிச்சை அது இலக்கணமாமா? ஏதாவது இலக்கண வார்த்தை பனிச்சைன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. அனிச்சை சொல்லுவாங்க, அனிச்சை செயல். அனிச்சை கேட்டிருக்கோம். அந்த மாதிரி பனிச்சையான செயல்னா தன்னை வந்து இன்வாலன்ட்ரி. பனிச்சைனா ஒரு வகையாக முடிய பின்றது, ஒரு வகையான சுழல் இடு கூந்தல் அப்படிங்கறது பனிச்சையா. சுழல் இடு கூந்தல்னா பின்னி பின்னி விடுறது போல, அதுக்கு பனிச்சைன்னு பேராட்டம். அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் தமிழ்ல பிரிச்சு வச்சிருக்க மாதிரி பெண்கள் கூந்தலை முடிக்கிறது வந்து 5ஆ பிரிச்சிருக்காங்க. கொண்டை, குழல், பனிச்சை, முடி, சுருள். கடை குழன்ற தன் கூந்தலும், கூந்தல் அவிழ்ந்த மாதிரியா இருக்கு கற்பனைன்னு நினைக்கிறேன். இது துகிலும் உடையும் நெகிழ்ந்து கூந்தலும் நெகிழ்ந்து நெருப்புல போட்ட பூங்கொடி போல வாடினாள்.
காதணியான குண்டலம் வரை ஒளி வீசுகின்ற காதணியான குண்டலம் வரை சென்று நெய் தடவ பெறாமலும் நெருப்பிலே வைத்து காய்ச்ச பெறாமலும் விளங்கும் வேல் போன்ற விழிகளை உடைய சீதை. நெய் தடவ பெறாமலும் எதுல நெய் தடவ பெறாமலும்னு புரியுது. தலையில நெய்ன்னு தான் சொல்லுவா. கையில நெய் தான். நெய்னா எண்ணெய் தான். கண்ணதாசன் கூட அதை யூஸ் பண்ணிருக்க. அந்த நெய்ன்றது அந்த பாட்டுல வரதுக்காக நெய்னுவா. ஆக்சுவலா எண்ணெய் எப்படி வேணா வச்சுக்கலாம். அவ தலைக்கு எண்ணெயும் தடவல, அது ஒண்ணும் பண்ணிக்காம அந்த காம நோயில அவ அப்படியே பூங்குடி மாதிரி வாடி போயிருக்கா போல இருக்கு. இல்ல அது வேலுக்கு இது சொல்றாங்க மேம். வேல் வந்து யூஸ்வலா அந்த இது ஷார்ட் பண்றதுக்கு இல்ல அது அது போன்ற கண்ணை உடைய சீதை அப்படின்னு சொல்றாங்க. வேல் போன்ற கண்ணை கூந்தல் பத்தி சொல்றாங்க இல்லையா? பனிச்சைனா இந்த இதுக்கெல்லாம் ஜட பின்னுவாங்கல்ல, கல்யாணத்துக்கு அந்த மாதிரி பட்டையா போடுறது, மலரோட சேர்த்து பண்றது, அதான் பனிச்சை. பனிச்சைன்னு போட்டா அப்படிதான் வருது. சோ இதெல்லாம் தளர உடையும் நெகிழ்ந்து கூந்தலும் நெகிழ்ந்து நெய் தடவ பெறாமல் இருந்த கூந்தலும் தைந்து அழலிட நெருப்பிலே வைத்து காய்ச்ச பெறாம. நெய்ய வந்து நெருப்புல வச்சு காய்ச்சி உருக்கி தலையில் தடவுற மாதிரி மேம். இல்ல ஆக்சுவலா அந்த இது வந்து நெய்யில் அதாவது எண்ணெய் தடவி நெருப்புல போட்டு உருக்கி உருவாக்குனா வேல் இருக்கு தடவி அந்த தடவை அந்த வேல் போன்ற கண்ணையுடைய சீதை அப்படின்னு சொல்றாங்க. மிளிர்ந்திடும் அயில்கொள் விளங்கும் வேல் போன்ற கண்ணினால் விழிகளை உடைய சீதை. அந்த வேல்விழின்னு சொல்லுவாங்கல்ல மேம், வேல் போன்ற விழி, அதுக்குதான் அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். விழிகள் கரெக்ட்பா. அந்த சுழலிடு கூந்தலும் துகிலும் சோர்த்தர அந்த கூந்தல் வந்து அவ கண்ணை பத்தி சொல்றாங்க, அப்புறம் கூந்தல் பத்தி சொல்றாங்க. ரெண்டு இதை சொல்றாங்க. நெய்ங்கிறது கண்ணுல நெய் என்ன அந்த வேல் போன்ற நெய் அப்படி நெருப்புல வச்சு காய்ச்சப்படாத அந்த வேல் இல்ல அந்த வேல் போன்றாங்க. ஒரு வேல் ஒரு வார்த்தை வந்து வேல் அப்படின்னு பண்ணுவா இல்லையா கூரா இருக்கிறதுக்கு, அது பண்ணாம. ஆனா ஏன் அப்படி? ஆனா விளங்கும் வேல் அப்படி நெய் தடவ பெறாமலும், ராமலட்சுமி நீங்க சொல்றபடி பார்த்தா நெய் தடவ பெறாமலும் நெருப்பிலே வைத்து காய்ச்ச பெறாமலும் இருக்கும் வேல் அப்படிங்கிறீங்களா? அது வந்து அந்த மாதிரி மேம், அந்த மாதிரி பண்ணா அது வந்து ஒரு ஷைனிங்கா இருக்கும். பண்ணாமையே நம்மளோட கண்ணு வந்து மிளிர்ந்திடும்னா அது மேபி அந்த கண்ணு வந்து அதோட இது சொல்றாங்க, கண்ணோட அழக சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப பாட்டு வரும்போது அவங்க சீதையை சொல்லும் போதே சீதை கண் வந்து அவங்க பார்வை வந்து ஷார்ப்பா இருக்கிறதுக்கு வேல் கண் அப்படின்னு மாதிரி. ஆமா, இப்ப அந்த வேல் வந்து அறிவாள் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்ப அந்த வேல் வந்து என்ன தராம மிளிர்ச்சி, அதனுடைய ஒளி குறைஞ்சு போயிருக்கு, அதான் சொல்றாங்க. இல்ல எண்ணெய் தடவாம நெருப்புல வைக்காத வேல் எப்படி டல்லா இதுவா இருக்குமோ அது மாதிரி அவ கண்ணு அப்படி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கண்கள் அப்ப அந்த மாதிரி கண்கள் மங்கி போயிடுத்தப்போ இருக்கிற கண்கள் மங்கி கூந்தலும் தளர்ந்து உடையும் தளர்ந்து பூங்கொடி போல வாடினாள். ஓகே, 523. தழங்கிய கலைகளும் நிறையும் சங்கமமும் மழுங்கிய உள்ளமும் அறிவும் மாமையும் இழந்தவள் இமையவர் கடைய யாவையும் வழங்கிய கடல் என வறியவள் ஆயினாள். தழங்கிய கலைகளும் ஒலிக்கின்ற மேகலை அணிகளையும் நிறையும் மன உறுதியையும் சங்கமமும் சங்கு வளையல்களையும் மழுங்கிய உள்ளமும் வாட்டம் அடைந்த மனத்தையும் அறிவும் அறிவையும் மாமையும் மேனியின் நிறத்தையும் இழந்தவள் அப்பொழுது காதல் நோயால் இழந்து நின்ற சீதை. இமையவர் கடைய தேவர்கள் கடலை கடைந்த பொழுது யாவையும் வழங்கிய தன்னிடமுள்ள சிறந்த பொருள்கள் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்ட கடல் என கடல் போல வறியவள் ஆயினாள். எந்த ஒரு சிறந்த பொருளும் தன்னிடம் இல்லாதவள் ஆனாள். பெண்களுக்கு சிறந்த அணிகளாகிய மேகலை முதலியவற்றையும் குணங்களான நிறை முதலானவற்றையும் சீதை இழந்ததால் வறியவள் ஆயினாள் என்றார். மேகலைகள் 8 கோவைகள் உள்ளமை பற்றி கலைகள் என்றார். இமையவர் கண் இமையாதவர், இமையில் சிறப்பு உள்ளவர். தன்னுடன் எல்லா சிறப்புகளையும் இழந்து ஒலிகின்ற மேகலை அணிகளையும் மன உறுதியையும் சங்கு வளையல்களையும்
வாட்டம் அடைந்த மனத்தையும் அறிவையும் மேனியின் நிறத்தையும் இழந்து நின்ற சீதை. எத்தனை விதமான சிறப்புகளையும் இழந்து தேவர்கள் கடலை கடந்த பொழுது எல்லாவற்றையும் கொடுத்து விட்ட கடல் எப்படி வரிய வற்றி போயிருந்ததோ அந்த மாதிரி தன்கிட்ட எந்த ஒரு சிறந்த பொருளும் இல்லாம அந்த காதல் நோயால் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆகிவிட்டாள். கடைசியில சீதை இழந்ததால் வறியவள் ஆயினர் என்றார். மேகலைகள் 8 கோவைகள் உள்ளமைன்னு ஒண்ணு போட்டிருக்காங்கல்ல, அது செய்யுள்ள அது வரல இல்ல. மேகலைகள் 8 கோவைகள் உள்ளமை பற்றி கலைகள் என்றார். மேகலை கலைகள்னு போட்டிருக்கா. அதுதான் அந்த 8 கோவைகள் உள்ள மேகலை. செய்யுள்ள குறிப்பு இருக்காது. மேல போட்டிருக்கு தழங்கிய கலைகளும். அதுக்கோட அர்த்தம் 8 கோவைகள் உள்ள மேகலைகள்னு அர்த்தம் நினைக்கிறேன் இல்லையா? அதான் சொல்றாங்க. கரெக்ட். 24 போலாமா? எல்லாருக்கும் போலாமா? போலாம். களம் குழைந்து உக நெடு நாணும் கண் அற நலம் குழைத்தர நகில் புகத்தின் ஏவுண்டு மலங்கு உழை என உயிர் வருந்திச் சோர்த்தர பொலங்குழை மயிலைக் கொண்டு அரிதின் போயினார். களம் குழைந்து உக அணிகள் நெகிழ்ந்து விழவும் நெடு நாணும் கண் அற மிக்க நாணமும் தன்னிடமிருந்து ஒழியவும் நலம் குழைத்தர அழகு மாறவும் நகில் முகத்தின் தன் முலைகளிடத்தில் ஏ உண்டு காமபானத்தால் அடிபட்டு மலங்கு உழை என வேடனது அம்பால் அடிபட்டு வருந்தும் மான் போல உயிர் வருந்தி சோர்த்தர உயிர் வருந்தி சீதை வாடி நிற்க பொலங்குழை மயிலை அதை பார்த்த தோழியர் பொன்குழையாகிய காதணியை அணிந்த மயில் போலும் சாயலை உடைய அச்சீதையை அரிதின் சிரமப்பட்டு கொண்டு போயினர், அழைத்து சென்றார்கள். சீதை காம நோயினால் வருந்தினாள். அதனால் அதை தணிக்கும் பொருட்டு அவளை தக்க இடத்திற்கு தோழியர் கொண்டு போயினர். என்ன மாதிரி ஒரு வருந்தல் விவரிக்கிறாருல்ல. அணிகள் விழுந்து விழ மிக்க நாணமும் தன்னிடம் ஒழிய அழகு மாறவும் தன் மொழிகள் எடுத்து. இந்த ரொம்ப ஏன்னு அழுத்தி சொல்லணும். ஏ உண்டுன்னு அர்த்தம். ஏ உண்டு காமபானத்தால் அடிபட்டு வேடனது அம்பால் அடிபட்டு வருந்தும் மான் போல உயிர் வருந்தி சீதை வாடி நிற்க தோழியர் அவரை கூட்டிக் கொண்டு போன. புரியுறது இல்லையா? புரியுது. என்ன மாதிரி ஒரு வருத்தம் வருந்தினால் அதை தோழியர் கூட்டிக் கொண்டு போகிறார் அந்த பக்கம். 525 யாரு? ராஜி. எஸ், சரி. செய்யுள் 525. காதோடும் குழை பொறு கயற்கண் நங்கை தன் பாதமும் கரங்களும் அணைய பல்லவம் தாதொடும் குழையோடும் அடுத்த தன் பனி சீத நுண் துளிமலர் அமளி சேர்த்தினார். காதுடன் குழைப்பொரு குண்டலங்களையும் முட்டுகின்ற கயல் மீன் போல் பிறழும் கண்ணினை உடைய நங்கை தன் சீத்தையின் பாதமும் கரங்களும் திருவடிகளையும் கைகளையும் அணைய பல்லவம் ஒத்துள்ள பல்லவம் என்று சொல்லப்படுகின்ற குழையோடும் செந்தளிர்களுடனும் தாதொடும் பூந்தாதுக்களுடனும் அடுத்த பொருந்தியதும் தன்பணி சீதம் நுண்துளி மிக குளிர்ந்த நுட்பமான பனித்துளிகள் தெளிக்கப்பட்டதுமான மலர் அமளி பூக்களால் ஆகிய படுக்கையில் சேர்த்தினர். சீத்தையை தோழிய கொண்டு போய் சேர்த்தார்கள். பல்லவம் மென்மையான தளிர் மலர் அமளி சீத்தையின் வெம்மையை தணிவிக்க பூந்தாதுகளை தளிர்களையும் கீழே இட்டு மலர் பரப்பிய படுக்கை தன் சீத பனி நுண்துளி என மாற்றுக. சோ அந்த பாடல்ல கொஞ்சம் மாற்றி படிக்க சொல்றாங்க. எப்படின்னா அந்த தன் சீத பன் துணி இந்த இடத்துல பனி சீத நுண்துளின்னு இருக்கிறத இப்படி படிச்சா அது அர்த்தம் இருக்கு அப்படின்ற தன்மை குளிர்மை பொருந்திய அந்த பனித்துளி மாதிரி இருக்கிற அந்த மலர்களை போட்டு அது மேல அவளை படுக்க வைக்கிறாங்க. அவ ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறதுனால பல்லவம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மெல்லிய தளிர்னு போட்டிருக்கு. தளிர்னா மென்மையான இலைகள், மலர் இதழ்கள் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? தளிர். சோ அது மாதிரி அவள் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்றதுனால அவளை கொண்டு போய் படுக்கையில மலர்கள்லாம் தூவி பனித்துளியோட கொஞ்சம் குளுமையா இருக்கிற மலர்களை தூவி அவளை அங்க படுக்க வைக்கிறாங்க. டவுட்ஸ் இருக்கா? ஈஸியா தான் இருக்கும்.
எஸ்கே ராமலட்சுமி புரியுது மேடம். புரியுது மேம். 526 நாள் அரா நறுமலர் அமளி நன்னினாள் பூளைவி புரைப்பனி புயற்கு தேம்பிய தாழ தாமரை மலர் ததைந்த பொய்கையும் வாழரா நுங்கிய மதியும் போலவே. பூளைவி புரை பூளைப்பூவை போன்ற பனிப்புயற்கு மெல்லிய வெண்ணிறமான பனிமழைக்கு தேம்பிய தாழ தாமரை மலர் தாள்களை கொண்ட வாடிய தாமரை பூக்கள் ததைந்த பொய்கையும் நெருங்கின தடாகத்தையும் வாள் போல் கொடிய பாம்பினால் நுங்கிய மதியும் போல விழுங்கப்பட்ட சந்திரனையும் ஒப்ப அந்த மலர்படுக்கை வாட்டத்தை அடையுமாறு நாள் அரா நறுமலர் அன்று பூத்த நறுமலர்களை கொண்டு பரப்பப்பட்ட அமளி நன்னினாள் அப்படுக்கையில் சீத்தை சேர்ந்தாள். தோழியர் அமைத்த மலர்படுக்கையில் சீத்தை சேரவும் அப்படுக்கை அவளது மேனி வெப்பத்தால் தீந்து விட்டது. இது அடுத்த பாட்டுக்கு தலைப்பா என்னன்னு தெரியல. முன்னே ஒரு தடவை இந்த பூளைவி பூ பத்தி வந்தது இல்ல, அது ஞாபகம் இந்த பூ ஞாபகம் இல்ல மேடம். அப்படியா? அப்புறம் அந்த பனிமழைக்கும் தாள்களை கொண்ட வாடிய தாமரை பூக்கள். அந்த பூளை பூ படிச்ச மாதிரி ஞாபகம் இல்ல எனக்கு. ஓகே ரைட். தாள்களை கொண்ட வாடிய தாமரை பூக்கள் நெருங்கின தடாகத்தையும் தாமரை பூக்கள் நெருக்கமா இருக்கிற அந்த தடாகத்தையும் வாள் போல் கொடிய பாம்பினால் விழுங்கப்பட்ட சந்திரனையும் ஒப்ப வாட்டத்தை அடையுமாறு அன்று பூத்த நறுமலர்களை கொண்டு பரப்பப்பட்ட படுக்கையில் சீத்தை சேர்ந்தாள். புரியுறதா மேம்? இந்த பூளை பூன்றதுக்கு இப்போ ஏதாவது வேற பேர் மாத்திருக்கா? யூஸ் பண்றது அது தேங்காய் பூன்னு போட்டிருக்கு. தேங்காய் பூ கீரை, சிறுபி இலை, சிறுபி இலைன்னு தான் போட்டிருக்கு. தமிழ் சித்த வைத்தியத்துல சிறுபி இலைன்னு மெல்லிய வெண்ணிறமானவா வெண்ணிறமான பூ பத்தி சொல்றாங்க. அது பார்த்தா சொல்லுங்க. பூளை பூவை போன்ற பனிமழைக்குன்னு போட்டிருக்காங்க. தாள்களை கொண்ட வாடிய தாமரை பூக்கள் அதெல்லாம் ஓகே. பட் பனிமழையும் சொல்லி படம் இருக்கா? தடாகம்ன்றது வந்து தண்ணி பாஸ் ஆகுற இடமா? அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பொய்கை ஒரு குளம் பாண்ட் பாண்டா இல்லாட்டி அந்த ஒரு அணைக்கட்டுல இருந்து ஒரு இடத்துல இருந்து தடாகம் குளம் தான். அது குளம் இல்ல. ஏன்னா இங்க கோயம்புத்தூர்ல ஒரு ரோடு தடாகம் ரோடுன்னு சொல்லுவாங்க மேம். ஆனா அது ரொம்ப மெயின் ரோடு ஆக்சுவலா. அதனால கேட்டோம். தடாகத்துக்கு போகும் ரோடா இருக்கலாம். பொய்கையும் போன்றதே மாணிக்க வாச்சகர் பாட்டு மாதிரி. பொய்கைன்னா ஒரு சின்ன தடாகம், இல்லைன்னா பாண்ட். கோயில் குளத்துக்கும் தடாகம் சொல்லுவாங்க. தடாகம் பாண்ட் தான். இதுல வந்து இந்த பாட்டு இதுக்கு முன்னாடி பாட்டுல அன்று பூத்த மலர் எல்லாம் போட்டு அதை குளுமையா ஆக்கி அவளை படுத்துக்க சொல்றாங்க இல்லையா? அப்புறம் இதழ் பூக்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி சந்திரனையும் அந்த மலர் படுக்கை வாட்டத்தை அடையுமாறு அன்று பூத்த நறுமலர்களை கொண்டு பரப்போம் அப்படின்னா அந்த மலர்கள்லாம் ஹலோ இல்ல நான் சொல்றேன், நான் கேக்குறேன். இவ வந்து புது மலர்களை எல்லாம் போட்டுதான் அவ படுத்துக்க சொல்றா, இவள் வாடினாப்புல இருக்கான்ட்டு. இந்த பாட்டுல தாள்களை கொண்ட வாடிய தாமரை பூக்கள் நெருங்கின தடாகத்துல பூக்கள் வாடி இருக்கு. வாடின பூக்கள் ஆக்சுவலி உருத்தம் இல்லையா? ரெண்டாவது வந்து நம்மளோட ரீசனிங் விழுங்கின மாதிரி அந்த அதுவும் வாட்டத்தை அடைந்த சந்திரன் மாதிரியும் இருக்குன்றாங்க. சோ இவளை வந்து நல்ல புது மலர்கள் இருக்கிற இடத்துல படுக்க சொல்லிட்டு அப்புறம் இது எப்படி வாடின மலர்கள்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து சீதைய வந்து அப்படி குறிப்பா சொல்றாரு அவரு. சீதையை வந்து தாள்கள் கொண்டிய வாடிய தாமரை போல தடாகத்துல இருந்து எப்படி வால் போடக்கூடிய பாம்பினால்
விழுங்கப்பட்ட சந்திரன். சீதை அந்த அளவுக்கு வதங்கி இருக்காங்க. அதனால அவங்க போய் புதுசா புத்தர் அந்த மாதிரி அப்புறம் அப்படி வாடி போன அவளை அந்த படுக்கையில படுக்க விடுறாங்க. ஆமா. சோ 2 பூ எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒண்ணு காலையில பனி பெஞ்சி அந்த பூலை பூ வந்து வாடுது. அதன் பிறகு தாள் உடைஞ்சு தாமரை பூ வாடுது. ஓகே. Any more thoughts? புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டு படிக்கலாம். போலாம் மேம். அடுத்த பாட்டு 527. மலைமுகட்டு இடத்து உகு மழைக்கண் ஆலி போல் செறிந்த வேர்வோ தன் உலை முகப்புகை நிமிர் உயிர்ப்பின் மாய்ந்ததே. சிலை நுதற்கடை வில் போன்ற நுதலின் கடைப்பால் புருவ விளிம்பில் உரை செறிந்த பொருந்திய துளிர்த்த மிக்க வேர்வை துளிகள் தன் அவனது உலை முகப்புகை கொல்லன் உலைக்களத்தில் எழும் புகை போன்ற வெப்பம் நிமிர் உயிர்ப்பின் நெட்டுயிர்ப்பினால் மாய்ந்ததே உலர்ந்து போயிற்று. மலைமுகட்டு இடத்து மலை சிகரங்களின் மேற்பால் உகு சிந்துகின்ற பொழிகின்ற ஆலி போல் மழை துளிகள் போல் முலைமுகட்டு அவளது தட கொங்கைகளின் மேற்பால் நெடுங்கண் நீண்ட கண்கள் பெருக்கிய முத்து போன்ற கண்ணீர் துளிகள் உதிர்ந்தன சிந்தின. வான்கண் விழித்த மேகம் பொழிந்த நீர்த்துளிகள் மலை சிகரத்தில் வீழ்தல் போல் மான்கண் இழித்த முத்து போன்ற நீர்த்துளிகள் மலை சிகரங்களில் வீழ்ந்தன. வேர்வை துளிகள் நெட்டுயிர்ப்பால் உலர்ந்து போயின என்பது குறிப்பு. மழைக்கண் காரணக்குறி என்பார் சுந்தரகாண்டத்தும். அதாவது வானத்திலிருந்து எப்படி மழை பொழியறதோ நீர்த்துளிகள் மாதிரி மலை சிகரத்தில் விழறா மாதிரி இவளோட கண்ணிலிருந்து வந்த அந்த முத்து போன்ற நீர்த்துளிகள் இவள் மார்பகத்தில் விழுந்தன அப்படின்னு சொல்ற. அப்புறம் வேர்வை துளிகள் வந்து அது வந்து அவளோட உடம்பு சூட்டுனால அது தணிஞ்சு அது காஞ்சு போயிடுறது. அந்த வேர்வை துளிகளும் போயிடுறது அப்படின்னு சொல்ற. அவளோட உடம்புல வந்து கொல்லன் உலைக்களத்துல எழற புகை போன்ற வெப்பம் இருக்கு அந்த காம நோயினால. அந்த நெட்டுயிர்ப்புனால அதுவே காஞ்சு போயிடுது அந்த வேர்வை துளிகள். கண்ணிலேருந்து முத்து போன்ற நீர்த்துளிகள் வர்றது வந்து எப்படி மேலேந்து மழையிலேருந்து சிகரங்கள் மேல மழை துளிகள் போறதோ அது மாதிரி உடல் மேல அது விழறது அப்படின்னு சொல்றாரு. அது புரியுறது. இந்த லைன் நல்லா இருக்குல்ல. வான்கண் விழித்த நீர்த்துளிகள் மலை சிகரத்தில் விழுதல் போல் அவள் மான் போன்றவள் இல்லையா, மான்கண் இழித்த முத்து போன்ற மான் போன்ற கண்ணை உடைய அவளோட கண்ணிலிருந்து முத்து போன்ற நீர்த்துளிகள் மலை சிகரங்களில் விழுந்தன. அழகான விவரிப்பு. இதுவும் நல்லா படிக்கணுமா? 528 528வது பாடல். கம்பம் இல்கொடு மனக்காம வேடன் கை அம்பொடு சூர்வது ஓர் மயிலும் அன்னவள் வெம்புரு மனத்து அனல் வெதுப்ப மென்மலர் கொம்பு என அமளியில் குழைந்து சாய்ந்தனள். கம்பம் கலக்கம் இல்லாத கொடு மனம் வலிய மனத்தை உடைய காண வேடன் காட்டில் வாழும் வேடனது கை அம்பொடு கையால் எய்யப்பட்ட அம்பினால் சோர்வது ஓர் மயிலும் தளர்ந்து விழுவதோர் மயில் பறவையை அன்னவள் ஒத்தவளான சீத்தை வெம்புரு மனத்து கொதிக்கின்ற தன் மனத்தில் உண்டான அனல் வெதுப்ப காமத்தீ எரிப்பதால் மென்மலர் கொம்பு என அனல்பட்ட அளவில் எரிக்கப்பட்ட பூ கொம்பு போல அமளியில் அம்மலர் படுக்கையில் குழைந்து வாடி சாய்ந்தாள். வேடனது அம்பால் எய்யப்பட்ட மயிலானது தளர்ந்து விழுவது போல சீத்தை மன்மதனது மலர்கணையால் அடிபட்டு சோர்ந்து விழுந்தாள். கம்பம் சலனம், நிலை மாறுதல், அம்பொடு ஓடு கருவி பொருளில் வந்துள்ளது. அதனால அந்த மன்மதனோட அந்த இது வந்து எப்படி ஒரு வேடனோட அம்பு வந்து மயில அடிச்சு அந்த மயில் எப்படி சோர்ந்து கீழே விழுந்துருமோ அது மாதிரி
இவ மேல அந்த மன்மதனோட காமத்தீ வந்து பட்டதால இவளுக்கும் அப்படியே சோர்ந்து போய் வாடி போயிடுறா. வாடி சாய்ந்துட்டா, மலப்படுக்கையில அப்படியே சாய்ந்துட்டா. அந்த விரக ஒடுங்கிறது ஒரு கருவி பொருள்ங்கிறது ஒரு இலக்கணம். இலக்கணம். அம்பு பிளஸ் ஒடு, அம்போடு கருவி பொருள். அம்பினுடைய அப்படிங்கிற அந்த உடையங்கிற கருவி பொருள். 29 யாரு? நான் தான். நீங்க தான். 529. சொரிந்தன நறுமலர் சுருக்குண்டு ஏறின, பொரிந்தன கலவைகள் பொறியின் சிந்தின, எரிந்த வெண்கனல் சுட இழையில் கோத்த நூல் பரிந்தன கரிந்தன பல்லவங்களே. அப்பொழுது சொரிந்தன படுக்கையில் பரப்பிய நறுமலர் மணமுள்ள மலர்கள் சுருக்குண்டு ஏறின, அவளுக்கு மென்மை செய்யாமல் கூர்மையாகி உடம்பில் தைத்தன. பொரிந்தன கலவைகள், அவளது உடம்பின் காமத்தையால் பொரிந்து போன கலவை சந்தனங்கள். பொறியின் சிந்தின தீ பொறிகள் போல உதிர்ந்தன. எரிந்த வெண்கனல் சுட, அவளது உடம்பில் பற்றி எரிகின்ற காமத்தீயானது சுடுவதால் இழையில் கோத்த அணிகலன்களில் கோர்க்கப்பட்டுள்ள நூல் பரிந்தன, நூல்கள் அறுபட்டு நீங்கின. பல்லவங்கள், படுக்கையில் பரப்பப்பட்ட தளிர்கள் கரிந்தன, கரிந்து போயின. சுருக்கொள்ளுதல், தீந்து சுருடுதல், கூர்மையை அடைதல். இப்படி ஒரு துன்பம் ஆயிடுத்து. அந்த படுக்கையில இருக்கிற மலர்கள்லாம் கூர்மையா காஞ்சு கூர்மையா எடுத்து, அந்த இலைகள்லாம் கூர்மையாயிடுத்து. அதெல்லாம் அவளுக்கு ஒரு மென்மையே தராம அவளை மேலும் வருத்தப்படுத்துறது. அதெல்லாம் அவளை வந்து எரிக்கிறது. அவள்கிட்ட இருந்த அந்த சந்தனம் எல்லாம் தீப்பொறி பாரி உதுந்து விழுந்துருத்து. அந்த மாதிரி அவ அந்த காமத்தீயால அவ அவ்வளவு கஷ்டப்படுறா, சிரமப்படுறா அப்படின்னு சொல்ற. தாதியர் செய்த பரிகாரம். இது அடுத்த பாட்டு நினைக்கிறேன் மேடம். ஆமா, அடுத்த பாட்டு. அடுத்தது வாசிக்கலாமா? தாதியர் செய்த பரிகாரம். தாதியர் செவிலியர் தாயர் தவ்வையர் மாதுயர் உழந்து அழுங்கி மாழ்கினர். யாது கொல் இது என எண்ணல் தேற்றலர். போதுடன் ஐனி நீர் சுழற்றி போற்றினர். சீதையின் தாதியர் பணிப்பெண்களும் செவிலியர்களும் தாயர் 5 வகை தாய்மார்களும் தவ்வையர் தமக்கை முறையினரும் மாதுயர் உழந்து சீதை அடைந்த நோயால் கடுந்துன்பத்தை மிக அடைந்து அழுங்கி பெரிதும் வருந்தி மாழ்கினர். மனம் கலங்கினவர்களாகியும் இது யாது கொல் என, இந்த நோய் எந்த நோயோ என எண்ணல் தேற்றலர். ஆலோசித்து அறிய மாட்டாதவர்களாகியும் போதுடன் ஐனி நீர் பழப்பூக்களோடு கூடிய ஆலத்தி நீரை சுழற்றி போயினர். சுற்றி அவளுக்கு கண்ணூர் கழித்து வாழ்த்தினார்கள். சீதையின் காமநோயை அறியாமல் தோழியர் முதலோர் கண்ணூரெனக் கருதி அதற்கு பரிகாரம் தேடினர். ஐனி நீர், செஞ்சூற்றுடன் கூடிய நீர், கண்ணூறு, அச்சம் ஆகியவற்றால் உண்டாகிய குற்றம் களைவது. தாய் ஐவர், ஆட்டுவாள், ஊட்டுவாள், ஓல் உறுத்துவாள், நொடி பயிற்றுவாள், கைத்தாய். செவிலியர், வளர்க்கும் தாயார். இல்ல அந்த ஐனி நீர்ன்றது வந்து நம்ம படிச்சிருக்கோம். முந்தின பாடல்ல படிச்சிருக்கோம். ஐனி நீர் செஞ்சோட்டுடன் நம்ம ஆரத்தி கரைக்கிற நீர் மாதிரி சொல்றோம். சோ கண்ணூர் கழிக்கிறாங்க. என்னமோ என்ன புரியல, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனால ஏதோ 5 ஏன்னா தாதியர் எல்லாம் இருப்பாங்கல்ல, 5 விதமான செவிலியர் இருக்காங்க அவளுக்கு. இல்ல செவிலியர் வேற மேம், தாயர்கள்னு தனியா போட்டுருக்காங்க. நொடிப்பயிற்றுவாள், கைத்தாய். இல்ல இவங்க 5 தாய்கள், 5 வித தாய் மாதிரி புரியுது. 5 விதமான பெண்கள் அவளுக்கு உதவி செய்யறாங்க. அந்த மாதிரி தாயர் ஐவர். ஒல் உறுத்துவாள்ங்கிறது யாருன்னு தெரியல. நொடி பயிற்றுவாள் 2 பேரும் யாரு? செவிலியர்னா தெரியுது. ஒல் உறுத்துவாள், நொடி பயிற்றுவாள். அர்த்தம் நொடி பயிற்றுவாள். நொடி பயிற்றுவாளும் புரியல. இல்ல ஆட்டுவாள் தாய். இல்லதான் ஆட்டுவாள்ன்றது தாளாட்டுறவங்க, உணவு கொடுக்கறவங்க. நொடி பயிற்றுவாள்ன்றது அவங்களுக்கு சொல்லி தரவங்க. யாரு? ஒல் உறுத்துவான்னு சொல்லி கொடுக்கறவங்களா? சொல்லி கொடுத்தவர்.
ஓகே. ஒல் உறுத்துவாள்ன்றது சொல்லி கொடுக்குறாங்களா? நொடி நொடி பயிற்றுவாள். நொடி ஒரு அப்புறம் கைத்தாய். செவிலியர். மேம் இந்த நர்ஸ் வந்து செவிலியர் தானே நர்ஸ் சொல்லுவாங்க. மாதிரி இருக்கிறவங்க ஆமா, செவிலியர். நர்ஸுக்கு செவிலியர் சொல்லுவாங்க. ஆனா அவங்க இந்த வளர்க்கும் இடத்துல வந்து தாயரா? செவிலியர் நம்ம பழைய செய்யுள்ல நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். செவிலியர்ங்கிறது வந்து இந்த மாதிரி உதவி செய்யறவங்க, கூடவே இருக்கிற பெண்கள், அவங்களுக்கு செவிலியர் தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து நர்ஸுக்கு இப்ப இந்த காலத்துல நர்ஸுக்கு செவிலியர்னு சொல்றோம். ஆமா, ஒருவேளை இந்த அவன் மாதிரி உதவி தானே பண்றா. பண்றவங்களுக்கு செவிலியர். செவிலியர்னா அவனும் நர்ஸும் ஹெல்ப் தானே பண்றா. ஹெல்ப் தானே பண்றாங்க. So இல்ல, அதனால ஆனா இதுல வளர்க்கும் போட்டிருக்காங்க, வளர்க்கும் தாயர்னு போட்டிருக்காங்க. செவிலியர். ஆமா, அது வந்து ஆமா செவிலியர்னா வளர்ப்பு தாய்க்கு கூட செவிலியர்னு சொல்லுவா. செவிலி தாய் சொல்லுவாங்கல்ல. செவிலி தாய் செவிலியர்னு உண்டு. இந்த நொடி பயிற்றுவாள் யாராவது கண்டுபிடிச்சீங்களா? ஒல் உறுத்துவாள்னும் போது தாய்க்கு உடம்பு சரியில்லாத போதெல்லாம் குழந்தைய பாத்துக்கிறவங்க தான் போட்டிருக்கு. ஓகே, அதாவது 5 வகையான செவிலி தாய்கள் தான் போட்டிருக்கு. ஆட்டுவாள்லாம் குழந்தையை ஆட்டுவிக்கும், உணவூட்டும். நொடி என்பது குழந்தைக்காக பொறுப்பேற்கும் தான் போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தேடி. இந்த நோய் நொடின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏதாவது நொடி? அந்த ஆமா. ஓ, அந்த மாதிரி நோய் அப்படி இருக்கலாம். கைத்தாயும் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். மொத்தத்துல என்னன்னா 5 விதமான தாய்களும் தோழிகளும் எல்லாருமே என்ன வியாதி வந்துருதுன்னு தெரியாம திண்டாடி கண் சுத்தி திருஷ்டி கழிக்கிறாங்க. 5 வித தாதியர் இருக்கா. ஓகே. 5 வித தாயார், செவிலியர் தாயார், இத்தனை பெண்கள், பணிப்பெண்கள், அத்தனை பேருக்கும் என்ன நோய் எல்லாரும் அந்த விவரிப்பு அழகா இருக்கு. என்ன நோயின்னு அத்தனை பேரும் மனம் கலந்து என்ன நோயின்னு ஆராய்ச்சி பண்ணி ஆலோசித்து ஒண்ணுமே புரியாம வேற ஒண்ணும் தெரியாம சுத்தி திருஷ்டி கழிச்சு போடுறாங்க. கைத்தாய்னா ஃபாஸ்டர் மதர்னு போட்டிருக்கு. கைத்தாய் ஃபாஸ்டர். ஆமா, அவளுக்கு வந்து தாய் இல்லாம பிறந்தவள் தானே சீத்தை. அதனாலயா? ஓகே. வந்து இதெல்லாம் கலப்பையில கிடைச்சவள் தானே. அதனால 5 வித தாய். அடுத்தது போலாம். காதல் நோயுற்ற சீதையின் தோற்றம். அருகில் நின்று அசைக்கின்ற ஆலவட்டக்கால் எரினை மிகுத்திட இலையும் மாலையும் கரிக்குவ தீக்குவ கனல்வ காட்டலால் உருகு பொற்பாவையும் ஒத்து தோற்றினாள். அருகில் நின்று பக்கத்தில் இருந்து அசைக்கின்ற ஆலவட்டம். தோழியர் வீசுகின்ற ஆலவட்டங்களின் கால் எரியினை மிகுத்திட காற்றானது காமத்தியை வளர்க்க இலையும் மாலையும் சீதை அணிந்த அணிகளும் பூமாலைகளும் கரிக்குவ கரிந்தும் தீக்குவ தீந்தும் கனல்வ எரிந்தும் காட்டலால் ஆகிவிட்டமையால் உருகு பொன் பாவையும் நெருப்பில் உருகுகின்ற பொன்னாலாகிய பாவையை ஒத்து போன்று தோன்றினாள் காணப்பட்டாள். இது ரொம்ப அழகா இருக்கு மேம். அணி தற்குறிப்பேற்ற அணி. அணிந்த அணிகள் மாலைகள் காமத்தியால் கருகியும் தீந்தும் எரிந்தும் போயின. தவிர அச்சீதையும் நெருப்பில் உருகும் பொற்பாவை போல் ஆகிவிட்டாள். ஆலவட்டம் பெரு விசிறி. நம்ம யூஸ்வலா இந்த நெருப்பு வந்து புகை வரும்போது வீசினா கொஞ்சம் எரியும்ல, அந்த இதுக்கு சொல்றாங்க. ஜாஸ்தி எரியும். தன் குறிப்பை ஏற்றி சொல்லியிருக்க கம்பர். தற்குறிப்பேற்ற அணி. அடுத்தது போலாம். படிக்கலாமா? அல்லினை வகுத்தது ஓர் அலங்கற்காடு எனும் வல் எழு அல்லவேல் மரகதப் பெருங்கல் எனும் இருப்புயம் கமலம் கண் எனும் வில்லொடும் இழிந்தது ஓர் மேகம் என்னுமாள். சீதை அல்லினை வகுத்தது இருளை கொண்டு ஓர் அலங்கல் காடு அமைக்கப்பட்ட பூமாலைகள் உள்ள காடு ராமனது முடி என்னும் என்று சொல்வாள். இருப்புயம் அவனுடைய 2 தோள்களும் வல் எழு வலிய தூண்களாம். அல்லவேல் அவை இல்லாவிட்டால் மரகதப் பெருங்கல் மரகத கற்கள் மயமான பெரும் அலைகளை எனும் என்பாள். கண் கமலம் எனும் அவனுடைய கண்கள் செந்தாமரை மலர் என்பாள். வில்லொடும் இழிந்தது அவனது திருமேனி இந்திர வில்லுடன் வானத்திலிருந்து இறங்கிய ஒரு மேகம் எனும் சொல்லுவாள் என்று சொல்வாள். ராமனிடம் தன் மனம் செல்ல பெற்ற சீதை அவனை குறித்து வாய் பிதற்றுவதாகும். அல்வகுத்தோர் காடு
குடுமையின் கருமையும் மயிர்களின் அடர்த்தியும் கருதியது. 7 இரும்பு தூண். தோள்கள் திரண்டு உருண்டு நீண்டிருத்தலால் தோளுக்கு இரும்பு தூண் ஓமையாயிற்று. இதுவும் ராமர் பத்தி அவங்க சீதை நினைக்கிறத சொல்றாங்க. வாய் பிதற்ற அளவு. காடு ராமரோட தலைமுடி. 2 தோள்களும் அப்படின்றதுக்கு ஒண்ணு வலிய தூண்களாம், அப்படி இல்லைன்னா மலை மாதிரி மரகத கற்கள் மயமான பெருமலைகளை. அது ரெண்டும் நல்லா, இது இல்லைன்னா அது மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நல்லா இருக்கு அந்த கண் கமலம், கண்கள் செந்தாமரை மலர். என்ன சொல்றீங்க? இல்ல புஜோன் சொல்லுவாங்க, அந்த புஜோன் தான் புயமா? ஆமா ஆமா. அடுத்தது போலாமா? நெருக்கி உள் புகுந்து அருநிறையும் பெண்மையும் உருக்கி என் உயிரோடு உண்டு போனவள் பொறுப்பு உரல் தோல் புண்ணியத்து கருப்புவில் அன்று அவன் காமன் அல்லனே. நெருக்கி உள் புகுந்து என் மனத்துள்ளே நெருக்கி புகுந்து அருநிறையும் அழிக்க முடியாத என் மன உறுதியையும் பெண்மையும் நாணம் முதலிய பிற பெண்மை குணங்களையும் உருக்கி இலகச் செய்து என் உயிரோடும் அவற்றை எனது உயிருடன் உண்டு போனவன் கவர்ந்து சென்ற உத்தமன் மன்மதனோ என்றால் பொறுப்பு உரத்தோல் மலை போன்ற தோளிலே புனர்புண்ணியத்து சேர்ந்த நல்வினையுடையது கருப்புவில் அன்று கரும்புவில் அன்று ஆதலால் அவன் காமன் அல்லனே, அவன் மன்மதன் இல்லை. ராமத அழகிலே மயங்கிய சீதை இவன் மன்மதனோ என ஐயுற்றாள். பின் கையில் கரும்பு வில் இல்லாமல் மூங்கில் வில்லையே வைத்திருந்ததால் இவன் காமன் இல்லை என்று தெரிந்தாள். இது இது வந்து எந்த மாதிரிதான் யோசிக்கிறாங்க அப்படின்றது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அவப்போ இதுல வந்து நான் பார்த்தேன், இப்போ ராமர் வந்து அவங்க கூட முனிவர் மத்தவங்க எல்லாம் இருக்காங்க. பட் ஆனா சீதை வந்து தனிமையா இருக்கிறதுனால யூஸ்வலா பெண்கள் வந்து அதிகமா நினைப்பாங்க, திங்க் பண்ணுவாங்க, ஓவர் திங்க் பண்ணுவாங்கன்றதுக்கு வந்து கற்பனை. அது வந்து சீதையோட வருத்தத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்றது. ராமரோடது அவரு இனிமே ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வரும் தனியா இருக்கும்போது. இல்ல அது வந்து அந்த ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் போதே சொல்றாங்களே, தன்னோட உயிரை இங்க விட்டுட்டு உடல் மட்டும் முனிவரோட பின்னாடி போறதுன்னு போன கடைசி முடிக்கிற பாடல். ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு லைன் வந்தது. இல்ல ஆனா இந்த அளவுக்கு அவங்களுக்கு சொல்றதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, யோசிக்கிறதுக்கு அப்படி சொல்றேன். எப்படின்னா அவர் கூட முனிவர் என்ன டைம் இருக்குமான்னு சொல்றீங்க? புரியல. இல்ல மேம், அவங்க இப்போ சீதைக்கு வந்து அவங்கள பார்த்ததுல இருந்து அந்த நொடியில இருந்து இவங்களுக்கு இவ்வளவு வருத்தமா இருக்கு. ராமருக்கு வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் கடைசியா அவர் ரெஸ்ட் எடுக்க போற டைம்ல தானே இத பத்தி இல்ல அந்த முதல் லைன்லயே வந்துருத்தே கண்ணு. அது வந்துடுச்சு மேம், அது என்ன சொல்லணும்னா அது வந்துடுச்சு. என்னமோ பாக்கலாம். இல்ல ராமலட்சுமி, அதுலயே ஃபுல் அர்த்தம் வந்துருத்து பாருங்க. கண்ணோட கண் நோக்கின பின்ன ஓர் உயிர் ஈருடல் ஆனதுக்கு அப்புறம், ஆனா உயிரை வந்து சீதை கிட்டயே விட்டுட்டு உடல் மட்டும் முனிவரோட நடக்க ஆரம்பிச்சதுன்னு அந்த வரியில வந்திருக்கு ராமருக்கு. ஓகே, அந்த ஒரு வரியிலேயே எல்லாமே லோடட். ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். பின்னாடி இன்னும் வருமா இருக்கும் நினைக்கிறேன். இரண்டாவது ராமர் வந்து அவரு விஸ்வாமித்திரர் வந்து 2 மந்திரங்கள் சொல்லி கொடுப்பார்ல, பலா அதிபலான்னு சொல்லிட்டு. அவருக்கு டயர்ட் ஆகாது, பசி எடுக்காது, தூக்கம் வராது. அது இதுக்கு யூஸ் பண்ணிட்டாருன்றீங்களா? பண்ணிடலாம். ஐயோ பாவம். ஒரு 2 லைன் வந்து நான் தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்திருந்தேனே. அது கண்ணதாசன் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தன்னுயிர் பிரிவதை யாருமே பார்க்க முடியாது, ஆனா என்னுயிர் பிரிஞ்சு போறதை நான் பாக்குறேனே அப்படின்னு. அந்த மாதிரி ராமர், அந்த மாதிரிதான் ராமர் இருந்தார். உயிரை சீதையை விட்டுட்டு உடல் மட்டும் முனிவரோட போச்சோம். அந்த ஒரு வரியில எல்லாமே வந்துருது. லாஸ்ட் ஒன். அடுத்து
உரைசெயின் தேவர்தம் உலகு உலான் அலன் விரைசெறி தாமரை இமைக்கும் மெய்மையால் வரிசிலை தடக்கையன் மார்பின் நூலினன் அரசிலங்குமரனே ஆகல் வேண்டுமால். உரைசெயின் அவ் ஆண்மகனை இன்னான் என்று சொல்ல புகுந்தால் தேவர் உலகத்தில் உலான் அலன் உள்ள ஒரு விண்ணவன் அல்லன் விரைசெறி தாமரை ஏனெனில் மனமுள்ள செந்தாமரை போலும் இமைக்கும் மைமையான் கண்கள் இமைக்கும் தன்மையுடையவன் வரிசிலை தடக்கையன் கட்டமைந்த வில்லை ஏந்திய பெரிய கையுடையவன் மார்பின் நூலினன் மார்பில் பூநூல் தரித்தவன் அவன் அரசு இளங்குமரனே இளம் பருவமுடைய அரச குமாரனாகவே ஆகல் வேண்டும் இருத்தல் வேண்டும். அவனை முதலில் தேவனோ என்று ஐயப்பட்டவள் கண் வைத்தலால் அந்த ஐயம் நீங்கினாள். பின் கைவில்லும் மார்பின் நூலும் கண்டமையால் அரசகுமாரனே அவன் என்று தெளிந்தாள். அணி ஐயவனி. ஐயம்ன்றது டவுட் வந்ததுனால இது ஐயவனின்னு போட்டிருக்காங்க. இதுல எளிதா அர்த்தம் புரியுது. ஆனா ஒரு இது என்னன்னா, ஆரம்பத்துல விஷ்ணுவாவும் லக்ஷ்மியாவும் இருந்தவங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தப்போ பிரிந்தவர் கூடினால் பேசுவது அந்த வரிகள்லாம் கொடுத்தாரு இல்லையா. இந்த இடத்துல சாதாரண மானிட பெண் போல இவ யாருன்னு தெரியாத மாதிரி ஒரு கற்பனை வருது. இவன் யாரு மன்மதனா இருக்குமோன்னு ஒரு பக்கம் மயங்குறா, இன்னொரு பக்கம் இதெல்லாம் பூணெல்லாம் தெரிச்சிருக்கனால இது அரசகுமாரனா இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சவர் பிரிந்தவர் கூடினாலும் ஒரு வார்த்தை முந்தின செய்யுள்ள இந்த இடத்துல சாதாரண மானிட பெண்ணோட ஃபீலிங்லாம் இருக்க மாதிரி காமிக்கிறார். ஏன்னா அது நமக்கு தெரியும். நமக்கு தெரியும் அவங்க திருமலை லட்சுமின்ட்டு. அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த முதல் வரியிலே போட்டு பாருங்க. முதல் நம்ம 7 பிறவிக்கும் இல்ல முன்பிறவி தோன்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, முன்பிறவி சொந்தமா அது உள்மனதுக்கு அறியோன்னு போடுவாங்க. அப்படி இருந்திருக்கலாம். அவங்களுக்கு உள் மனசுக்குள்ள இந்த பிறவியில எப்பயோ நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனா இவர் யாருன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னு தெரியாது. மானிட உருவத்துல வந்ததுனால நம்ம மனுஷங்களை அனுபவிக்கிற அத்தனையும் அனுபவிக்கிறாங்க. ஒண்ணுமே யாருன்னு தெரியாம அந்த பிரமை மயக்கம் எல்லாமே இருக்கு. ராமருக்கானா இவங்க இந்த இளவரசி அந்த மாதிரி தெரியுமா? தெரியாது. ஏன்னா ஒண்ணுமே தெரியாது. மானிடவரா இருக்கிறதுனால ஒண்ணுமே தெரியாது. இல்ல மேம், அவங்களோட மாளிகைக்கு தானே போறாங்க, அதனால ஒருவேளை தெரிஞ்சிருக்கு. இல்ல அது மன்னரோட மகள் அப்படின்னு எல்லாம் அறிஞ்சு இல்ல தெரிஞ்ச மாதிரி தோணல. ஓகே ஓகே. இப்போதைக்கு அவன் வாழ்க்கையில் இருக்கிறவள் பெண்ணுதான் அவரை பொறுத்த வரைக்கும். அவ அரசகுமாரின்னு அவருக்கும் தெரியாது. இவன் ஒரு அரசகுமாரன் இவளுக்கும் தெரியாது. அவங்க 2 பேரும் மனிதர்களா பிறந்து இந்த வாழ்க்கையை வாழணும்னு தானே வந்திருக்காங்க. இப்போதைக்கு அவங்க 2 பேருக்கும் தெரியாது யார் யாரு என்னன்னு தெரியாது. ஓகே. அடுத்தது செந்தில் 535. பெண்வழி நலனோடும் பிறந்த நானோடும் என்வழி உணர்வும் நான் எங்கும் காண்கிலேன் மண்வழி நடந்து அடிவருந்த போனவன் கண்வழி நுழையும் ஓர் கல்வனே கொலாம். பெண்வழி பெண்ணிடம் இயல்பாக உள்ள நலனோடும் அழகையும் நானோடும் உடன் பிறந்த நாணத்தையும் என் வழி உணர்வும் மனத்தில் உள்ள அரியையும் எங்கும் காண்கிறேன். அம்மைந்தன் வந்து போன பின் நான் காண்கிறேன் அல்லேன் அடிவருந்த ஆதலால் தன் திருவடிகள் வருந்துமாறு மண்வழி நடந்து போனவன் தரையிலே நடந்து சென்ற அந்த இளைஞன் கண்வழி நுழையும் கண்களின் வழியே மனதிற்குள்ளே செல்ல வல்ல ஓர் கல்வனே ஒரு கல்வனை போலும் கண்வழி நுழையும் ஓர் கல்வன் விசித்திரமான கல்லன். அம்மைந்தனை நான் கண்டவுடனே என்னுடைய நலன் நான் உணர்வு என்ற இவற்றை எழுந்தேன். ஆகையால் அம்மைந்தன் கண்டார் கண்வழியே புகுந்து கறந்து செல்ல வல்லவன் என்கிறாள் சீதை. என் வழி என்னுமிடத்து என் வழியுணர்வு எண்ணத்தின் வழியே செல்கின்ற அறிவு. புரியுதா? புரியுது. கண்வழி நுழையும் ஒரு கல்வன்
விசித்திரமான கள்ளன் அம்மைந்தனை நான் கண்டவுடனே என்னுடைய நலன் ஆகையால் அம்மைந்தன் கண்டா கண் வழியை புகுந்து கறந்து செல்ல வல்லம். யார் பார்த்தாலும் அவர்கள் கண் வழியா அவளுக்குள்ள போகக்கூடியவன் இவன். அவ்வளவு அழகானவன் நினைக்கிறான் இருக்கு. யார்கிட்ட சொல்ற மாதிரி வருதா? அவன் நினைச்சுக்கிறான். அந்த சிங்கிள் கோட்ல போட்டா வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க அந்த மாதிரி. வெளிப்படுத்தல இன்னும் இல்ல ஒண்ணும் பேசல, தனக்குள்ளேயே இதெல்லாம் நினைக்கிறான். அந்த எண் வழி உணர்வு அப்படின்றது நல்லா இருக்குல்ல. எண்ணத்தின் வழியே செல்கின்ற அறிவு. அப்ப நினைக்கும் போது இன்டெலெக்சுவலா எப்படி எல்லாம் திங்க் பண்றாங்க அப்படின்றது சேர்ந்து எண் வழி உணர்வும் அவளுக்கே தெரியுது. தன்னோட நாணம் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம், அவன் பார்த்தோம். ஆனா இந்த இவனை பார்த்தா யார் பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கேன்னு நினைக்கிறான். என்ன கண்வழி நுழையும் கண்வழி புகுந்து கறந்து செல்ல வல்லவன் அப்படின்னு நினைக்கிறான். அதான் கண்வழி நுழையும் கள்வன், ஒரு கள்வன் போலும் விசித்திரமான கள்ளன். அம்மைந்தனை நான் கண்டவுடனே என்னுடைய நலன் நான் உணர்வு அத்தனை இழந்தேன். ஆகையால் அம்மைந்தன் கண்டார் கண்வழியே கண்டார் கண்வழியை புகுந்து கறந்து செல்ல வல்லவன். யார் அவன் பார்த்தாலும் அவன் மனசுக்குள்ள அந்த மைந்தன் போயிடுவான். எண் வழி எண்ணும் எடுத்து எண்ணத்தின் வழியே செல்கின்ற அறிவு. அதாவது சீதைக்கு வந்து இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு வந்து புரியுது தன்னுடைய நாணம் இதெல்லாம் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. யோசிக்கிறேன். அதன் பிறகு அவங்க யோசிச்சு பாக்குறாங்க, நான் மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் நினைச்சு அப்படிதான் ஆகும். அதனால தன்கிட்ட எதுவும் குறை கிடையாது, அது அவர் மேலதான் கல்வன் அவருதான், தப்பு என் மேல கிடையாது நினைக்கிறாங்க. தப்பு என் மேல கிடையாது, அவர்தான் கல்வர் அப்படின்றாங்க. அம்மைந்தன் கண் வழியை புரிந்து ராமனை நினைத்து சீதை உருகுதல். இந்திர நீலம் ஒத்து இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவரை தோளுமே அல முந்தி என் உயிரை அம்முறுவல் உண்டதே. இந்திர நீலம் ஒத்து, இந்திர நீலம் என்ற மணிக்கு ஒப்பாக இருண்ட குஞ்சியும் கருத்த மயிர்முடியும் சந்திர வதனமும் மூழ்நிலவு போன்ற முகமும் தாழ்ந்த கைகளும் முழங்கால் வரை தொங்கும் கைகளும் சுந்தர மணிவரை அழகிய நீல மணிமலைகள் போன்ற தோளுமே தோள்களும் எனும் இவையே அல அல்ல. அவ்வாறாயின் பின் யாது என்றால் அம்முறுவல் அந்த புன்னகைத்தான் முந்தி இவை எல்லாத்துக்கும் முற்பட்டு என் உயிரை உண்டது என உயிரை கவர்ந்தது. முருவர் மகிழ்ச்சி குறிப்பு. இந்திர நீலம் சிறந்த சாதி நீலமணி என் காதலனுடைய குஞ்சி முதலின என் உயிரை உண்டன என்றாலும் முற்பட்டு உயிரை உண்டது அவனது புன்முறுவலை என வருந்தி கூறுகிறாள் சீதை. புன்முறுவல் வேற பண்ணிட்டாரா? அதான் இதுலதான் போட்டிருக்காங்க. அவருக்கு சிரிச்ச முகத்தோட இருப்பாரு. இது இப்ப இல்ல, முதல்ல இந்த ராமானந்த் சாகர் ராமாயணம் ஒரு டிவில வந்தது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல வந்து ராமாயணம் ஞாபகம் இருக்கு. அவர் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாரு. அருண் கோவிந்த் கிருஷ்ணரும் அது மாதிரி தானே. அப்படிதான் காட்டுவாங்க. ஆமா ஆமா. அவர் ராமர் வந்து கை வந்து நமக்கெல்லாம் முட்டிக்கு மேல நின்னுடும்ல. ராமருக்கு சொல்வா முட்டிக்கு கீழே கை இருக்கும். அப்படி இருந்தா அது ரொம்ப ஒரு தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு. ராஜா ரவிவர்மா போட்டோஸ்ல எல்லாம் கொஞ்சம் அப்படிதான் வரைஞ்சிருக்கும். முழங்கால் வரை நீண்ட கைகளா முட்டிக்கு கீழே இருக்கும். நமக்கு முட்டிக்கிட்டே நின்னுடும் இல்லையா முன்னாடி. முழங்கால் வரை போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஸ்பெஷல் இல்ல. அடுத்து படிக்காம 537. படர்ந்து ஒளி பறந்து உயிர் பருகும் ஆகமும் தடந்தரு தாமரை தாளுமே அல கடம் தரு மாமத களி நல் யானை போல் நடந்தது கிடந்தது என் உள்ளம் நன்னியே. படர்ந்தது ஒளி பறந்து, அகன்ற ஒளி பறந்து உயிர் பருகும் காண்போரை உயிரை பருகக்கூடிய ஆகமும் அவன் திருமார்பும் தடம் தரு பெருமை மிக்க தாமரை தாளுமே செந்தாமரை போன்ற திருவடிகளும் என்னும் அல இவையே அல்ல. கடம் தரு மாமதம்
கன்னத்திலிருந்து வழியும் மிக்க மதநீரையும் களிநல் யானை போல் களிப்பையும் உடைய சிறந்த ஆண் யானை போல நடந்தது. அந்த இளைஞர் நடந்து சென்ற நடையழகு என் உள்ளம் நன்னி என் மனத்தில் பொருந்தி கிடந்தது. எப்பொழுதும் நீங்காது பதிந்துள்ளது. சீதை ராமனது மார்பின் அழகு, தாமரை திருவடிகளின் அழகு என்ற இவற்றை வடைய அவனுடைய நடையழகின் தன் மனம் பதிந்தமைக்கு தெரிவிக்கின்றாள். தடம் தரு தாமரை தடாகத்தில் பூத்த தாமரை என்றும் கூறலாம். பறிக்கப்பட்டு வாடி போகாத அன்று பூத்த மலரும் எனலாம். ராமனது மார்பின் அழகை விவரிக்கும் போது அதெல்லாம் சொல்லிட்டு அதையெல்லாம் விட அந்த நடை அழகுல மனம் பதிந்துன்னு தெரிவிக்கின்றாள். அப்படின்னா மனம் விட்டு பேசுறா. அப்ப தெரிவிக்கின்றாள்னா சொல்றா இல்லையா? இல்ல அவ பிதற்றின்றே இருக்கான்னு முன்னாடி கூட கொஞ்சம் முன்னாடி வந்தது அந்த அதுலயா அந்த மாதிரி அவ ஏதோ நினைச்சுக்கிறா, அதெல்லாம் சொல்றா. நினைச்சுக்கிறது வாயில தானே வருது. சில சமயம் she comes out அப்படின்னு சொல்லிட்டு பிதற்றுகிறாள்னு போட்டிருந்தது இல்லையா? அன்று பூத்த மலர் களிப்பையும் போய் சிறந்த ஆண் யானை போல் நடைய ரொம்ப சிலாகித்து என் மனத்தில் பொருந்தி கிடந்துள்ளதுங்கிறா. மேம் இதுல வந்து பெண்ணுக்கு வந்து நடக்கும் போது அண்ணன் நடைன்னு சொல்றாங்க, ஆண்களுக்கு யானை போலயா? யானை நடக்கிறது அவ்வளவு அழகா சிறந்த ஆண் யானை. முதல்ல அவரோட புன்சிரிப்பு அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப நடக்கிறத அழகு பிடிச்சிருக்கு. தாமரை திருவடி மேல போலாமா? புரியுதா? இந்த ஆண் யானை போல் நடக்குது இப்பதான் நான் முதல்ல பாக்குறேன். கேட்டிருக்கோம் ஆண்களோட நடைய ஆண் யானைக்கு ஒப்பிட்டு முந்தல ஒரு செய்யுள்ள வந்திருக்கு. மற்ற செயல் மற்ற கூட உண்டு. அதே யானை போல் நடந்து வந்தாங்கிறது இலக்கியங்கள்ல நிறைய தடவை வந்திருக்கு. இல்ல மேம், அது யானை வந்து ஒரு கொஞ்சம் ஃபாஸ்டா இல்ல மதம் பிடிச்சதுன்னா அப்படி நடக்கும். பட் யானை மெஜஸ்டிக்கா இருக்கும் இல்லையா? அந்த கம்பீரத்துக்காக சொல்றேன். கம்பீரம், அதனோட அந்த கம்பீரத்துக்காக ஆளுமை கம்பீரம் இருக்கு இல்லையா, அதுக்காக அதை ஒப்பிடுவாங்க. ராஜாக்களை எல்லாம் நிறைய பேர் மத யானை போல் நடந்து வந்தான் அப்படின்லாம் இருக்குமே. ரொம்ப காமன் இது செய்யுள்ள யானைக்கு ஒப்பிடுறது. அந்த ஃபெரோஷியஸ் அந்த மாதிரியும் வரலாம். இல்ல கம்பீரம், அது யானை எதிர நிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அதுக்கு தனி கம்பீரம் உண்டு யானைக்கு. 38 போறீங்களா? 38 படிக்கிறோம். 538. பிறந்துடை நலம் நிறை பிணித்த எந்திரம் கரங்குபு திரியும் என் கன்னி மாமதில் எரிந்த அக்குமரனை இன்னும் கண்ணிற்கண்டு அறிந்து உயிர் இழைக்கவும் ஆகுமே கொலாம். பிறந்த உடை என்னுடன் பிறந்து எனக்கு உடைமையாயுள்ள நலம் நிலை என் மன உறுதியாகிய பிணித்த எந்திரம் கட்டமைத்த எந்திரம் கரங்குபு தெரியும் சுழன்று தெரிவதற்கு இடமான என் கன்னி மாமதில் காவல் புரியும் மதிலின் மேல் பொருந்த பெற்று பிறரை அணுகவிடாது காக்கும் எனது கன்னித்தன்மையாகிய பெரிய மதிலை எரிந்த அழித்து சென்ற அந்த குமரனை இன்னும் மற்றொரு முறை கண்களால் கண்டு அறிந்து அவனை இத்தகையவன் என அறிந்து உயிர் இழைக்கவும் அதன் பின் எனது உயிரை இழக்கவாயினும் ஆகுமே கொள்ளாகுமோ கூடுமோ. தன்னிமை மனத்துள்ளே ஒரு ஆடவனும் செல்ல முடியாதபடி காத்து வருகிறாள், அதனை மதில் என்றார். நிறை அந்த கண்ணிமைக்கும் காவலாய் நின்ற உறுதி தருவதால் அதனை எந்திரம் என்றார். உருவகம் காம கணிச்சு உடைக்கும் நிறை என்னும் நானுந்தாள் வீழ்ந்த கதவு. குறள் 1251. இந்த குமரனை கண்டு அவனை அணைய முடியாது போயினும் இன்னான் இணையான் என அறிய இயலுமா? நானோ காமதேவனை பட்டு உயிர் துறப்பது உறுதி. ஆனால் அவனை என் கண்களால் கண்டுகளித்தால் அதன்பின் என் உயிர் போவதாயினும் போகுக. அதுவும் எனது பேரே. இயந்திரம் மதில் உறுப்பு. அவ்வளவு கஷ்டப்படுறா. இது எல்லாத்தையும் இன்னொரு முறை பார்த்துட்டு யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் உயிர் போனாலும் பரவாயில்ல.
யாரும் இயந்திரம்ங்கிறது எதை சொல்றாங்க? இல்ல, அந்த கன்னிமைங்கிறது ஒரு மதில் மாதிரி, அந்த மதிலே காக்குறது ஒரு இயந்திரம்ன்றது அந்த உறுதி, மன உறுதி அப்படின்னு சொல்றாங்க. காவலாய் நின்று உறுதி தருவதால் அதனை எந்திரம் என்ற உருவகம். அது இட் இஸ் a metaphor. அந்த எந்திரம் வந்து அந்த மதில் வந்து எந்திரம் மாதிரி வேலை செய்யுது. அதான அப்படிதானே சொல்றாங்க. பிறரை அணுக விடாது காக்கும். ஆமா, அதான் அவர் உடைச்சிட்டாரு. பார்த்துட்டு எனக்கு உயிர் பண்ணா கூட பரவாயில்லன்ற ஸ்டேஜ்க்கு வந்துட்டான். யாருன்னு தெரிஞ்சா போதும், அவ்வளோ இதாயிட்டு. அடுத்து படிக்கலாமா? சீதையோட நாமளும் உருகிடுவோம் போல இருக்கு. 539. இல்ல, இந்த திருக்குறள் இருக்கும் படிச்சதில்ல. காமக்கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் காமக்கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் நாணுத்தாள் வீழ்ந்த கதவு. தாழ் வீழ்ந்த கதவு, தாழ்பால் திறந்துட்டான். நாணுத்தாள் வீழ்ந்த கதவு. ஓகே. 1025 கிட்டத்தட்ட கடைசி லாஸ்ட் 10 அதிகாரத்துல காமத்தை. அடுத்து போகலாமா? ஓகே. 539. என்று இவை இணையென விளம்பும் இயல்வையின் நின்றனள் இவன் எனும் நீங்கினான் என்னும் கன்றிய மனத்து ஒரு காம வேட்கையால் ஒன்று அல பல நினைந்து ஒருகும் காலையே என்று இவற்றையும் இணையன இவை போன்ற பலவற்றையும் விளம்பும் ஏல்வையின் சீதை தனக்குள் கூறுகின்ற பொழுதின் இவன் நின்றனன் எனும் ஒரு வெளிப்பாட்டின் அவன் தன் எதிரில் தோன்ற நான் முன்பு பார்த்த வீரன் இதோ இங்கு நிற்கிறான் என்பாள். நீங்கினாள் எனும் உடனே உருவம் மறைதலால் நீங்கிவிட்டான் என்பார். கன்றிய மனத்து இவ்வாறு சீதை விரும்பிய மனத்தில் ஒரு காம வேட்கையால் மிகுந்த காம விருப்பத்தால் ஒன்று பல நினைத்து ஒன்று மட்டுமல்ல பலவற்றையும் எண்ணி எண்ணி உருகும் காலை. மனம் உருகும் பொழுது காம வேட்கை, காமனால் உண்டாகிய வேட்கை, காமமாகிய வேட்கை. உருகும் காலைனா மனம் காம வேட்கை வரும் காலைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மனம் உருகும் பொழுது. So hallucination. Suffering from hallucinationங்கிற மாதிரி வருது. அந்த பார்த்த உருவம் வெளிப்படுறது, திருப்பி மறையிறது, திருப்பி வெளிப்படுறது மாதிரி அத வர வர பிதற்றல் சொல்லிண்டே இருக்காவோ, தனக்குள்ளதான் சொல்றாங்க. ஆனா பொதுவாவே மக்களுக்கு ஜுரம் ரொம்ப அதிகமா வந்தா உடம்பு டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்குன்னா ஆலிசன் பண்ணுவாங்க. சீதைக்கு ஏற்கனவே உடம்பு கொதிக்குது, அதனால நினைத்து நினைத்து உருகுறா அப்படிங்கிற மாதிரி வருது. அடுத்து 540 முடிச்சுக்கலாமா? இல்ல கண்டிப்பா பண்ணலாம் மேடம். எனக்கு கொஞ்சம் போனோம் வெளியில, பட் 540 முடிக்கலாம். பட் முடிச்சுக்கலாம். 540. அன்னமென் நடையவர்க்கு அமைந்த காமத்தி தன்னையும் சுடுவது தரிக்கலான் என நல்நெடுங் கரங்களை நடுக்கி ஓடிப்போய் முன்னை வெங்கதிரவன் கடலில் மூழ்கினான். அன்னமென் அன்னம் போன்ற மெல்லிய நடையவர்க்கு நடையை உடைய சீதைக்கு அமைந்த உடம்பு முழுவதும் பொருந்தின் காமத்தை காமாகிய நெருப்பு தன்னையும் சுடுவது மேலே எழுந்து இயல்பாக வெப்பம் கொண்ட தன்னையும் எரிப்பதை தரிக்கிலான் என பொறுக்க மாட்டாதவள் போல் முன்னை வெம் கதிரவன் பழமையான வெப்ப கதிர்களை உடைய கதிரவன் நல்நெடு கரங்களை தன்னுடைய நீண்ட கைகளை நடுங்கச் செய்து ஓடி போய் விரைந்து சென்று கடலில் மூழ்கினான். மேற்கு கடலே மூழ்கினான். ரொம்ப அதிகமா இந்த அளவு கற்பனை பண்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். செய்யுள் எல்லாம் ஒரே சீரியஸா இருக்கும். எவ்வளவு ஒரு புன்முறுவலோடு படிக்கிற மாதிரி இருக்கு. அதனால சீதையின் காமத்தி சீதையின் காமத்தி இயற்கை வெப்பம் உள்ள கதிரவனையும் சுடும் வல்லமை பெற்றதாயிற்று. வெப்பம் முதலானவற்றால் துன்பப்படுகின்றவர்களுக்கு கைகள் நடுங்குதல் இயல்பு. அந்த அளவுக்கு போயிட்டா
அதுவும் சூரியனே வந்து நடுங்குற மாதிரி. வெப்பமாயிடுத்து. நடுங்கி சென்று கடலிலே மூழ்கினான். கற்பனையோட கடல்ல உச்சம். மூழ்கிட்டாரு. அதான் ஒண்ணு அழகா இருக்கு பாருங்க ஒரு வரி. அதாவது சூரியனுடைய கதிர்கள், அதாவது தூரத்துல தெரிய பிம்பம் வந்து அவருடைய கைகள் மாதிரி. அந்த கைகளை அவர் ரிட்ராக்ட் பண்ணிருக்காரு. அது அப்படியே ஏன்னா சூரியன் மறைய மறைய அந்த கதிர்கள் பின்வாங்குது. அது வந்து அழகா எழுதியிருக்காரு. முன்னை இவன் கதிரவன் அந்த கடலில் கதிர்களை வந்து கைகளுக்கு ஒப்பிடுறாரு. ஆமா ஆமா. நடுங்கி ஓடி போயிட்டான். அவரோட கைகளை சூடு எனக்கு தாங்கலன்னு ஓடி போயிட்டார். படிக்கலாம், இன்னும் 2 படிக்கலாம். பியூட்டிஃபுல். ஓகே, படிக்கிறேன். 541. விரிமலர் தென்றலாம் வீசும் பாசமும் எரிநிற செக்கரும் இருளும் காட்டலால் அரியவட்கு அனல் தரு அந்தி மாலையும் கருநிற செம்மயிர் காளான் தோன்றினான். வெறிமலர் தென்றலாம் மலர்ந்த பூக்களின் படிந்து வரும் தென்றலாகிய வீசு பாசமும் வீசி பிணிக்கும் பாசாயுதமும் இருநிற செக்கரும் தீயை போன்ற நிறமுடைய செவ்வானமாகிய செம்பட்டை மயிரும் இருளும் இருளாகிய கரிய நிறத்தையும் காட்டலால் தன்னிடத்தை தோன்ற காண்பித்தலாலே அரியவட்கு அருமையானவளாகிய சீதைக்கு அனல் தரும் காமத்தியை வளர்க்கின்ற அந்தி மாலை ஆம் அந்திக்காலம் என்கின்ற கருநிறம் கரிய நிறமும் செம்மயிர் சிவந்த மயிர்களையும் உடைய காலன் தோன்றினான். யமன் வந்தான். சீதை காமவேதனையால் வருந்தும் பொழுது அதை மேன்மேலும் வளர்க்கும் அந்தி பொழுது வந்தது. அது அவளுக்கு யமன் வந்து தோன்றியது போல இருந்தது என்கிறார். செக்கர் செவ்வானம் பண்பாகு பெயர். அரியவள் பிற பெண்களிடம் காணப்பெறாத அருமையான பண்களை உடையவள். அதாவது சாயங்காலம் அந்த அந்தி மாலையில வந்து இருட்டாவது யமனே வர மாதிரி இருக்கும், வர மாதிரி அவளுக்கு தோன்றது. அடுத்து போலாமா? உங்களுக்கு டைம் இருக்கா மேடம்? படிக்கலாம், அதோட முடிச்சுக்கலாம். ஓகே. 542. மீது அறை பறவை பறையும் கீழ்விழி ஓத மென்சிலம்போடும் உதிரச் செக்கரும் பாதக இருள்சை கஞ்சுகமும் பற்றலால் சாதகர் என்னும் தகைத்து அம்மாலையே. மீது அறை மேலே வானத்திலே ஒலிக்கின்ற பறவைகளாகிய பறையும் பறை என்னும் வாத்தியத்தையும் கீழ்விழி கீழே நிலத்திலே ஒலிக்கின்ற போதம் என் கடலாகிய சிலம்போடும் காட்சிலம்பையும் செக்கர் செவ்வானமாகிய உதிரமும் இரத்த குறிகளையும் பாதக இருள்சை சீதை போல காமதேவனை கொண்டவர்க்கு துன்பத்தை விளைவிக்கும் இருளாகிய கஞ்சுகமும் கருஞ்சட்டையையும் பற்றலால் கொண்டிருப்பதனால் அந்த மாலை பொழுது சாதகர் என்னவும் சாதகர் என்ற பெயரிய ஒரு வகை கடுமையான தேவி உபாசகர் என்று சொல்வதற்கு உடையது. சாதகர் தான் முனிவர் இருக்காரு. அவங்களோட இதெல்லாம் ரொம்ப ரிச்சுவல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப டஃப்பா மந்திர தந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல வித்தகர் அவர்கள் மாதிரி. ஓகே. பறை தருமகம் முதலிய வாத்தியம். சாதகர் கடு நோன்புக்கும் தூளுறவும் கொண்ட தேவி உபாசகர். மாலை காலமானது. சாதகன்றது ஒருத்தரா இல்ல ஒரு முனிவர் மாதிரி ஒரு கம்யூனிட்டியா? இல்ல, சாதகம் செய்யக்கூடியவர்கள் சாதகர். ஓகே, சாதகம் செய்யறவங்க. சாதகம் அவங்க வந்து ரொம்ப டஃப் பிராக்டிஸ் பண்றது. டஃப் பிராக்டிஸ். பாட்டு சாதகம் பண்றான்னு சொல்லுவாங்கல்ல. கடு நோன்பும் சூளுறவும் கொண்ட தேவி. பாட்டெல்லாம் சாதகம் பிராக்டிஸ் பண்றவங்க. இவர் வந்து தேவி உபாசகர் வந்து அம்மனை வந்து டஃப்பா பூஜை பண்ணி பிராக்டிஸ் பண்றாரு. சோ இது வந்து விவரிப்பாங்க. அந்த உபாசகர் போலையும் அந்த பறவை ஒலி வந்து பறையோட ஒலி மாதிரியும் கேக்குறதா, கடல் ஒலி வந்து காற்செலம்பொலி மாதிரி கேக்குறது. இந்த மாதிரி வந்து அந்த மாதிரியான மாலை வானத்திலே ஒலிக்கின்ற பறவைகள் பறை மாதிரி சத்தம் கேக்குறதா. கடல் வந்து காற்சிலம்பு போல சத்தம். இல்ல சாதகர்ன்றதை எதுக்கு கொண்டு வராங்க?
சாதகம்னா அந்த பிராக்டிஸ் பண்றவங்க, சாதகம் பண்றதுனால இல்ல practice அதுல தானே. இல்ல இந்த எதுக்கு பாட்டை எதுக்கு எதுக்கு சொல்றாங்கங்கிறாங்க. சூளுரம் கொண்ட தேவ மாலை காலமானது பறவை ஒலியே பறவையா கடல் ஒலியே சிலமையா கொண்டு ஜெட்டி அணைத்து சந்திர வந்து அது அது வந்து கொஞ்சம் மாலை அந்த மாதிரி இருந்தது. உபாசகர் போன்று இருக்கு. இந்த மாலை அப்படி உக்ரமா ரொம்ப டஃப்பா அந்த மாதிரி இருக்கு அவளுக்கு. ஏன்னா அவ அந்த காம நோயில இருக்கிறதுனால அந்த மாலை அவளுக்கு அப்படி தெரியறது இல்ல ராஜி, இது வந்து அந்த இத்தனை விவரிப்பு சொன்ன அந்த மாலை அந்த உபாசகர் போன்று இருந்தது. அதான் உபாசகர் அந்த அந்த மாலை மாலைதான் அந்த உபாசகர் மாதிரி உபாசகரோட அந்த மாலையோ அந்த மாதிரி இருந்ததுங்கிற. அதான் எஸ்கே இந்த உபாசகர் நீங்க பாத்திருக்கீங்களா? படங்கள் தான் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி கடுமையா படங்கள்ல பார்த்திருக்கேன். இந்த மாதிரி கடுமையா வந்து இருக்கிற தேவி உபாசகர்கள்லாம் பறை கையில பறவை வச்சுட்டு வேக வேகமா அடிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொன்னியின் செல்வன் படத்துல கூட அந்த முருகருக்காக ஒரு பாட்டு பாடுவாங்க. அது வேற. இல்ல அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு உபாசகர் வருவாங்க. இல்ல இப்ப கூட ஸ்ரீவித்யா உபாசகர்கள் எல்லாம் உண்டு. அவங்களுக்கு வந்து அந்த பூஜை எல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும். அவளோட அந்த பூஜை ரிச்சுவல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீவித்யா உபாசகர்னு பேரு. ஸ்ரீவித்யாங்கிற அம்மனை வந்து அவங்க பண்ணுவாங்க. அவங்களோட நம்மளோட சாதாரண பூஜை மாதிரி இருக்காது. ரொம்ப டஃப் பூஜையா தீவிரமா இருக்கும். அந்த பொன்னியின் செல்வன் படத்துல அந்த தேவிய வந்து கும்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நைட் டைம்ல ஒரு இது நடக்கும். அது எல்லாரும் சேர்ந்து போய் பாப்பாங்க. அதுலயே ஒரு தேவி உபாசகர் வருவாங்க. அவங்களோட உருவமே ரொம்ப உக்கிரமா இருக்கும். அதுல இருக்கு அந்த மாதிரி பண்ணும்போது அது கையில பறைய வச்சு ஒலி பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த சாங் அந்த படத்துல கூட ரொம்ப நல்லா இருக்கும் மேம். அந்த சாங் சூப்பரா இருக்கும். அந்த ஒரு சாங் அது வந்து குறவை கூத்துமா? அது இல்ல அந்த சாமி முன்னாடிதான் சாமி முன்னாடி இந்த துர்கை முன்னாடி காளி முன்னாடி ஆடுவாங்க. அது குறவை கூத்து. இது வந்து எந்த தேவிய உபாசகர் பண்ணி அந்த தேவிய வரவழைச்சு தங்களுக்கு வேணுங்கிற காரியத்தை செஞ்சுக்குவாங்க. நான் பார்த்திருக்கேன் ஸ்ரீவித்யா உபாசகர்னு பேரு அவங்களுக்கு. அந்த ஸ்ரீவித்யா அம்மனுக்கு சக்கரம் எல்லாம் வச்சு முன்னாடி அத ரொம்ப பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு உபாசகர். அது வந்து நீ சொல்றது வந்தியத்தேவன் அந்த பொன்னியின் செல்வன்ல வருது குறவை கூத்து. அது வேற மாதிரி. ஆனா அவளும் வந்து அம்மனை வச்சுட்டு அதுக்கு உடுக்க அடிச்சு டமரம் எல்லாம் அடிச்சு பண்ணுவாங்க. சோ இந்த இடத்துல விவமானம் என்னன்னா கடல் ஒலியும் பறவை ஒலியுமா எல்லாமா சேர்ந்து அந்த மாலை மங்கி இருக்கிற அந்த சமயம் இந்த பொழுது வந்து ஒரு தேவி உபாசகர் மாதிரி அவளுக்கு படுறது. சீத்தையும் புலம்பலம். கரெக்டா தோன்றது? இந்த ஓமானம் சரியா இருக்கா? அதான் இந்த உபாசகர் வந்து அந்த மாதிரி எப்படி அந்த பறையெல்லாம் இந்த மாலை வந்து அவளுக்கு உபாசகர் மாதிரி இருக்கு. எந்த மாதிரி மாலை? பறவை வந்து பறையொலி மாதிரியும் கடலோட வந்து செம்புலி கார்ச்சிலம்பு மாதிரி சத்தம் எல்லாம் வந்து அந்த கலர் வந்து இரத்த குறிகள் மாதிரி மாறி போயிடும் இல்லையா? சூரியன் மறையும் போது ஒரு சிவப்பான வானம் வரும் இல்லையா? இதெல்லாம் சேர்ந்து கலந்து இந்த மாதிரியான மாலை வந்து தேவி உபாசகர் மாதிரி அவளுக்கு தோன்றது. குறிப்பேற்று. ஓகே. சோ இதோட பாத்துக்கலாமா? அடுத்த வாட்டிக்கு பாக்கலாமா? என்ன சொல்றீங்க? ஓகே மேடம். 540. ஓகே மேடம். எஸ் ஓகே. சோ அடுத்த வாரத்துல இருந்து 543ல இருந்து. ஓகே மேடம். ரெக்கார்டிங் நிறுத்துறேன். ஓகே.